வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜெயஸ்ரீ அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அம்மா வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? என்னென்ன டிஷ் எல்லாம் நீங்க பண்ணலாம்னு இருக்கீங்க? நான் வந்து ரவால ஒரு 3 டிஷ் பண்ணலாம்னு இருக்கேன். ரவால 3 டிஷ்னா என்னென்ன டிஷ்ங்க? ரவா கொழுக்கட்டை, ரவா இடியப்பம், ரவால வந்து பால் கொழுக்கட்டை. ஓ, 3 டிஷ் பண்றீங்களா? இது ஸ்வீட் ஐட்டமாவே இருக்கு மூணுமே? இல்ல, ஸ்வீட் வந்துட்டு ரவா பால் கொழுக்கட்டை மட்டும் தான் ஸ்வீட்ஸ். மீதி இது இல்ல ஸ்வீட்ஸ் வந்து இது எல்லாருமே சாப்பிடலாங்களா? எல்லாருமே சாப்பிடலாம். ஓகேங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லி அங்க போய் லைவா பார்க்கலாம் வாங்க. ஓ, முதல்ல எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? ஆமா. இதோட அளவெல்லாம் சொல்லுங்க. நான் வந்து ஒரு டம்ளர் ரவா எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்க. இது வந்து கொஞ்சம் சூடு பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு சூடு கொதி வைத்து வந்ததுமே ரவா போட்டு எடுக்கணும். காமிக்கும். வாங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு தண்ணி கொதிச்சாச்சு. ரவா போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா போடணும். சரி. ஸ்லோல பண்ணாதான் கெட்டியாகுதுங்களா? ஸ்டவ்ல பண்ணும்போது நல்ல ரவாவும் ஓரளவுக்கு வேகும். ரொம்ப வேகணும் இல்லை, ஏன்னா நம்ம மறுபடியும் ஒரு டைம் வைக்கணும்ல. அதனால இது வந்து கொஞ்சம் தானம் ஆகும். அவ்வளவுதான். இது கொஞ்சம் ஆற வைக்கணும். ஆற வைக்கணுங்களா? ஆமா, கொஞ்சம் ஆற வைக்கணும். அப்பதான் இடியாப்பத்துல போடுறீங்க. இது அவ்வளவுதான். முடிஞ்சுங்களா? இது முடிஞ்சிச்சு. இது இடியாப்பம் எடுத்துட்டு இடியாப்பத்துல போடணும். போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டா டேஸ்டியா இருக்கும் இடியாப்பத்துக்கு. அப்புறம் அதனால நான் கொஞ்சம் தேங்காய் போடுறேன். தேங்காய் போட்டுட்டு இது பண்ணா ஆவி வச்சு எடுக்கணும். இப்ப இது பால் கொழுக்கட்டை பண்ண போறீங்களா? ஆமா. ஓகேங்க. பால் கொழுக்கட்டை குட்டி குட்டியா, அப்பதான் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் இனிப்பெல்லாம் போட்டு இதுல ஒண்ணுமே போடல, இனிப்பு போடல. சரி. நம்ம பால் சக்கரை போட்டுட்டு பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு விருப்பம் இருந்தா எப்படி ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். ரவுண்டாவும் பண்ணிக்கலாம், இப்படி நீளமாவும் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கு என்ன விருப்பமோ விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆமா. என்ன பண்ண போறீங்க? பால் ஊத்திட்டீங்க. பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் சக்கரை போட்டுட்டு பிடிச்சி வச்சிருக்குல்ல, அதை போட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு கொஞ்சம் ஏலக்காய் போடணும். அப்பதான் நல்ல வாசமா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியா இருக்கும். சரி, அதுக்கு பால் கொதிக்கிட்ட பால் கொதிக்க வச்சிருக்கு. பால் கொதிச்சாச்சு. இப்போ வந்து கொழுக்கட்டை போடுறேன்.
ஏலக்காய் போட்டுட்டு கொஞ்சம் பால் போட்டுட்டு ஓ அது முடிச்சு இது என்ன பண்ண போறீங்க? இது வந்து ரவா கொழுக்கட்டை பண்றேன். ஓ ரவை கொழுக்கட்டை பண்ண போறீங்களா? ஓகேங்க. அது எப்படின்னா ரவால கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு சரி. அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கிறது தான். என்னங்க சொல்றீங்க? அப்புறம் முடிச்சீங்களா? நீங்க 3 டிஷ் சொன்னோடனே நானே பயந்துட்டீங்க. என்ன 1 hour 2 hour ஆகும் பார்த்தா டக்குனு முடிச்சிட்டீங்க காமன் நேரத்துல. ஆமா. அதான் ஒரே mix பண்ணிக்கலாம். ஓ ஒரே மிக்ஸ்ல 3மே பண்ணிட்டாங்களா? சூப்பர்ங்க. சரி எல்லாரும் இந்த வீட்ல ட்ரை பண்ணுங்க. நான் வந்து காமன் நேரத்துல வச்சு டக்குனு முடிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு.